ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இது ஜெயிச்சிட்டாலும் ஆப்கானிஸ்தான்கிட்ட பேசுகிறானே அப்படி ஆப்கானிஸ்தானே நினைப்பீங்க. தேர் நாட் லைக் பிஃபோர். தேர்ஸ் அ வெரி குட் சைட். வேர்ல்டு கப்லேயே இன்னும் பிரமாதப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். ஒன்று சிபி சிவராமன் ₹179 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிபி சிவராமன். அண்ட் இன்பராஜ் ஒரு ₹40. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டனுக்கு ஒரு அமௌண்ட்னா ₹40 தான். அவங்களவங்க விருப்பத்தை பொறுத்தது, கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலி கிரிக்கெட்டு நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசுகிறோம், அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. எனிவே, யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் பக்கத்தில் யூடியூப்பே ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட நாங்களும் உங்கள் பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். சரி, விஷயத்துக்கு போவோம். என்ன ஆச்சு நேற்று ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் அவங்க தான் பண்ணாங்க. 158 for 5. இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 159 for 4. எஸ், இது இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் பைலேட்ரல் சீரீஸ் விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி விளையாடுறது இல்லையான்னு கேட்பீங்க. விளையாடிருக்காங்க ஏஷியா கப்பு, வேர்ல்டு கப்பு, அந்த மாதிரி மல்டிநேஷ்னல் நேஷன் டோர்னமெண்ட்டில் தான் இதான் ஃபஸ்ட் டைமு. பட் ஓகே, ராஷித் கான் இன்ஜூர்ட் விளையாடல. விராட் கோலி நேற்று ஃபஸ்ட்டே சொல்கிறார் விளையாட மாட்டேன்னு. செகண்ட் மேட்ச் சண்டே விளையாடுவார் அவர். அண்ட் இந்த 3 மேட்ச் தான் பிஃபோர் வேர்ல்டு கப் ப்ராக்டிஸு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல. ஐபிஎல் ஓரமாக வச்சுருங்க, அதில் 4 ஓவர்சீஸ் பிளேயர்லாம் இருப்பாங்க. இதுக்கப்புறம் டேரெக்டாக T20 நீங்கள் இதுக்கு தான் போகணும். வேர்ல்டு கப் ஜூனில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல நடக்க போது. போன வேர்ல்டு கப் தான் செமிஃபைனலில் தோத்துட்டோம், 10 விக்கெட்டில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 5 டெஸ்ட் மேட்சஸ் இருக்குது அகேன்ஸ்ட் பென் ஸ்டோக்ஸ் டீம், இங்கிலாந்து. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீரீஸ். ரைட், ரோஹித் சர்மா 14 months கழிச்சு வராருங்க T20க்கு. நைஸ் டு சி தட் he was leading the side. அண்ட் ஓப்பனர் 50 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவங்க குர்பேஸும் இப்ராஹிம் சத்ரான். அதுக்கப்புறம் இன்னும் ரெகுலராக விக்கெட் விழுந்தது. குர்பேஸ் 23, இப்ராஹிம் சத்ரான் 25, முகமது நபி ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் 42 அவர் எடுத்தார். 3 ஸ்பின்னர் விளையாண்டாங்க. அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவி பிஷ்னாய். நைஸ் டு சி தட். அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 for 23. சுந்தருக்கும் பிஷ்னாய்க்கு விக்கெட் கிடைக்கல. சிவம் டூபே அதுதான் மெயின். MS தோனி, இன்ஸ்பயர்ட் பை MS தோனி இஸ் சிவம் டூபேன்னு தான் சொல்லணும் நான். ஏன்னா சிவம் டூபே கடந்த ஃபியூ சீசனாக MS தோனி கீழே தான் விளையாடிட்டு இருக்காரு. அவர் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவர். he learned a lot. he must have took so many tricks from him. அண்ட் 2 ஓவர் போட்டாங்க. 2 overs 9 runs அண்ட் 1 விக்கெட்டு. அண்ட் பேட்டிங்கில் அவர் தான் 60 நாட் அவுட் ஆஃப் 40 balls. சேசிங்கில் 5 4 2 6 150 ஸ்ட்ரைக் ரேட்டில். பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹார்திக் பாண்டியா. அதுதான் சொல்ல வருவேன். ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் வரப்போது இந்த 3 மேட்ச் தான் எக்ஸ்பெரிமெண்ட். இதை விட்டால் நம்ம ஹார்திக் பாண்டியா ஃபிட்னஸ் நீங்கள் ஐபிஎல்ல தான் பார்க்கணும், விளையாடுறாரா இல்லையா. அது மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாடுறாரு, பார்க்கணும் அது என்னன்னு. பட் சிவம் டுபே ரெடி பண்ணிட்டாரு டிராவிட். அதுதான் ஒன்று வெரி குட் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரெடி பண்ணுங்கள் ராகுல் டிராவிட். ஐசிசி கப்பு ஜெயிக்கலனாலும் ஃபைனலுக்கு போனோம், செமிஃபைனலுக்கு போனோம், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலு எல்லாம் விளையாடணும். எல்லாமே அண்டர் ராகுல் டிராவிட். அண்டர் 19 நல்லா ரெடி பண்ண ஒரு டீம் எல்லாம். பட் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குனா, இந்த மேட்ச்சில் பாருங்களேன், கோலி, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், முகமது ஷமி, சிராஜ், பும்ரா, ஜடேஜா, இவங்க யாருமே இல்லை. எல்லாமே 111 இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்ட் 11. ஸ்பெஷலி அவர் சிவம் டுபே இப்போத்துலேருந்தே ஹார்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வேர்ல்டு கப் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சீமிங் ஆல்ரவுண்டர் தேவைப்படும். ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் பிரச்சனை இல்லை. ஜடேஜா இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அஸ்வின் இருக்காரு, யார் வேணால் விளையாடுவாங்க. பட் ஃபாஸ்ட் பாலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3rd சீமராக விளையாடணும். ஏன்னா நேற்று முகேஷ் குமார், ஹர்ஷதீப் சிங் இவர் 3rd சீமராக இருந்தார். ஃபிசிக்கு செம்ம ஹைட் வரும் உங்களுக்கு சிவம் டுபே. பால் நேற்று பார்த்தீங்கன்னா பிச்சு ஹெல்ப் பண்ணிச்சு, நல்லா ரைஸ் கூட பண்ணுவார். 135+ போட்டார். பவுன்ஸ் ஆகி பால் ரைஸ் ஆகி கீப்பர்கிட்ட போனதெல்லாம் பீட்டிங் த பேட்ஸ்மேன் பிரமாதம். அண்ட் 2 ஓவர் போட்டார் பாருங்க. அதான் மெயின். ஹார்திக் பாண்டியா 2 ஓவர் தானே போடுவார், அது இவர் போடுறாரு. அண்ட் இட் இஸ் வெரி குட் மூவ் தட் அவருக்கு சான்ஸ் கொடுத்தது. எல்லாத்தோட ஹார்திக் பாண்டியா இவர் பார்த்தீங்கன்னா வீஸ் லெஃப்ட் ஹேண்டர். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் லெஃப்ட் ஹேண்டர் இருக்குது. ஒரு காலத்தில் லெஃப்ட் ஹேண்டரே இல்லையா சார் என்ன கேட்பீங்க. இப்போ பாருங்கள், டாப் 8ல் 6 பேர் லெஃப்ட் ஹேண்டரு. எஸ், திலக் வர்மா, சிவம் டுபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் நேற்று விளையாண்ட 5 லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் ஜஷ்வால் இன்ஜுரி நேற்று விளையாடல. அவர் விளையாண்டு 6 லெஃப்ட் ஹேண்டர் ஆயிருந்திருப்பாங்க. ரைட், கமிங் டு சேஸ், ரோஹித்தோட ரன் அவுட் வாஸ் ஏன்னா ஸ்கூல் பாய் கிரிக்கெட் பை சுப்மன் கில்ல தான் ப்ளேம் பண்ணேன். எப்போதுமே ஒன்று கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி போச்சுன்னா நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற ஒரு கால் கொடுத்தா ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவர் பின்னாடிலாம் பார்க்க மாட்டாங்க, காலை நம்பி ஓடி வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த சைடில் இருக்கவங்க. ரோஹித் சர்மா மிட் ஆஃபில் ப்ளே பண்ணுறாரு, போலருக்கு பின்னாடி போகுது பால், வந்துட்டார். அப்போ சுப்மன் கில் கண்ணை மூடிட்டு தான் போகணும். ரோஹித் சர்மாவை தான் பார்க்கணுமே தவிர திரும்பி பாலை பார்த்துட்டு இருக்காரு. யூ டோன்ட் பிளே லைக் திஸ். சம்டைம் இப்படி ஆகிறது உண்டு. அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் ரோஹித் சர்மா கோவப்பட்டார்னா இத்தனை வருஷம் கழிச்சு 14 மாதம் கழிச்சு 3 விளையாடுற இப்படி அவுட் பண்ணி விட்றத வர ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எங்கே போச்சு சுப்மன் கில்லுக்கு. யூ ஷுட் ஹவ் ரன். ரோஹித் சர்மா எதிர வர்றாருன்னா ரன் இருக்குன்னு வராரு. அதுவும் டேஞ்சர் எண்ட் போலிங் எண்டு தான். ரன் அவுட் ஆனால் ரோஹித் தான் அவுட் ஆகிருப்பார், கில் ஓடி இருந்தா. ஆனால் 2 பேரும் ஒரே எண்டில் என்ன ரோஹித் சர்மா இங்கே வந்தார், இங்கே நின்றுட்டு இருக்காரு. ஒரு 10 அடி முன்னாடி போயிட்டு திரும்பி வந்தார் சுப்மன் கில்.
அது ரியலைஸ் பண்ணுறாரு அவர் லேட்டராக நம்ம தப்பு தான் 5-4 லைனை வேறு அடித்தார். ஸோ தட் வாஸ் பெத்தட்டிக் கால் யூனோ. அண்ட் எஸ் நோன்ட்டுன்னு. மொத்தத்தில் திஸ் டீம் இல்லைனா ட்ரபிள். ஏன்னா ராஷித் கான் வேறு இல்லை அவங்ககிட்ட. முஜிப் அண்ட் ராஷித் கான் இல்லாத பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக 150 விளையாட வச்சுருக்கணும் அலாங் வித் முஜிப் அண்ட் நபி. ஏன்னா 3 ஸ்பின்னர் இந்தியா விளையாடும்போது அவங்க விளையாட வச்சுருக்கணும். ஏன் விளையாட வைக்கலான்னு தெரியல. அவங்க ஃபாஸ்ட் பாலர் இன்னும் ஃபரூக்கி அண்ட் நவீன் உலாக் விராட் கோலி கூட சண்டை போட்டார், அவர்லாம் விளையாண்டாங்க. ஸோ இதுதான் மொத்தத்தில் செகண்ட் ஒன் டே வர ஞாயிற்றுக்கிழமை. வெரி வெல் பிளேட் இந்தியா. அண்ட் ஈஸி டீம் நினைக்காதுங்க ஆப்கானிஸ்தானை. இன்னொரு 20 ரன் வந்து அவங்க டஃப் ஃபைட் கொடுத்துருப்போம். ஷிவன் போய் அவுட் ஆயிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எனிதிங் கூட ஹேப்பன் தே ஃபாட். இதுதான் ஆப்கானிஸ்தானோட கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் பேட்டிங் அவுட்டும் போலிங் அவுட்டும். இன்னொரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம். ராஷித் கான் தே ரியலி மிஸ்ட் இட். எனிவே மொத்தத்தில் இதுதான் அப்டேட் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச்? என்ன நினைக்கிறீங்க மேட்சை பற்றி? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். குறைபாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.